இந்த ஜெக் டியூக் ப்ளஸ் ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டர் 2500 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது. ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஜெப் இயான்னு சொல்லி ஒரு மாடல் யூஸ் பண்ணேன். அதில் கப்போட சைஸ் ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும். ஸோ நான் எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த காது மேலேயே தான் உட்காந்துருக்கும். அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதோ வந்து காதோட லைக் இந்த கப்போட சைஸ் வந்து பெருசாக இருக்கனாலையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம காது கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடறனால இது போட ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குஷன் மெட்டீரியல் இருக்குல்ல, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதோட பிராண்ட் நேம் மறந்துட்டேன். அந்த இது பார்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. லைக் இதுவும் சாஃப்ட் தான், பட் இதை விட சாஃப்டாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குமான்னு நினச்சேன். பட் அந்த ஹெட்ஃபோன்ஸில் இருந்து இது போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். லைக் லாங் ஹவர்ஸ்லேயும் பெருசாக இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்சில்லை. ஜெபியானில் கூட காது மேலே இருக்கிறனால அதில் அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகும். இது உங்கள் மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த கப்போட சைஸ் வந்து காதை கவர் பண்ணிடும். ஸோ அதனால் இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் போட்ட உடனே ஒரு 50-30% அந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணிடும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சார்ஜிங்க்காக டைப் சி போர்ட் கொடுத்துருக்கான். வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் ஆனும் இந்த மிடில் பட்டன்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஎன்சி ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் சைடில் பட்டன் கொடுத்துருப்பான். ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரே ப்ரெஸ்ஸில் ஏஎன்சி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ குவாலிட்டி உண்மையாலுமே நல்லாயிருக்கு. பேஸ் நல்லாயிருக்கு. முக்கியமாக ஏஎன்சி ஆஃப் பண்ணும்பொழுது ஏஎன்சி ஆன் பண்ணும்பொழுது பேஸோட லெவல்ஸ் கூடுது, அல்லது ஆடியோவோட லெவல் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரில. பேக்ரவுண்ட் நாய்ஸ் சுத்தமாக கேட்குறதில்ல. ஸ்டேபிளாக இருக்கும்பொழுது லைக் மைன்யூட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். பட் அந்த பாட்டு போட்டு கொஞ்சமாக சவுண்டை வச்சா கூட அந்த பேக்ரவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஈவன் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் இதை போட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணேன். ஈவன் ட்ரெயினில் ட்ராவல் லைக் இந்த நார்மல் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதும் இது போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த இன்ஜின் சவுண்ட் மட்டும் தடக்குன்னு அந்த சத்தத்தை தாண்டி பெருசாக எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஐடியலாக இருந்துச்சுன்னா ஒரு 50% ஆஃப் த என்விரான்மெண்ட் நாய்ஸஸ் வந்து கேன்சல் பண்ணி தருது. நல்லாவும் இருக்குது. பேட்ரி லைஃப் பார்த்தாங்கன்னா ஒரு 70 ஹவர்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏஎன்சி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஏஎன்சி ஆனில் இருந்தால் 50 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக நான் மொபைலில் கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இனிஷியல் பீரியடில். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 days சாலிடாக வந்துடும். எப்போ யூஸ் பண்ணாலும் நான் ஏஎன்சி ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் லைக் கம்பேரிட்டிவ்லி ஏஎன்சி மோட் வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. லைக் ஆடியோ குவாலிட்டிலையும் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி தர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ப்ராக்டிக்கலாக அப்படி பண்ணுமான்னு தெரில. பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாதனால இது கொஞ்சம் பெட்டர் ஃபீலிங்ஸை கொடுத்தது. சாலிடாக ஒரு 5 days யூஸ்க்கு உங்களுக்கு வரும். மண்டே போனீங்கன்னா லைக் ஒரு 5 days, ஒரு லெட்ஸே ஒரு டெய்லியும் 5 hours யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு பேட்ரி நிற்கும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 5 நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ஹெட்ஃபோன்ஸில் முக்கியமாக நான் பார்க்குற ஒரு ப்ளஸ்ன்னு சொன்னால் பேட்ரி லைஃப் சொல்லுவேன். லைக் ரொம்ப லாங் ஹவர்ஸ் பேட்ரி லைஃப் தருது. அதுக்கப்புறம் இதில் அதுக்கப்புறம் நான் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்பொழுது இனிஷியலாக நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது ஆடியோ கொஞ்சம் லேக் ஆச்சு. அண்ட் கேமிங்கில் பார்த்திங்கனாலும் ஒரு மைனர் டிலே இருக்கும். அவங்க வந்து கேமிங் டிலேலாம் பெருசாக இல்லைங்கிற மாதிரி தான் நான் லைக் இன்டர்நெட்டில் பார்த்தேன். பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆச்சு. ஸோ அதனால் நான் ஆக்ஸ் கேபிள் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆக்ஸ் கேபிளில் எனக்கு இனிஷியலாக என்னென்னா அந்த கேபிள் 2 சைடு இருக்கும்ல, 3.5 mm, அதில் ஒரு சைடு கரெக்டாக சிஸ்டம்லேயும் ஒரு சைடு கரெக்டாக இதுலேயும் ப்ளக் பண்ணால் தான் அந்த ஆடியோ வந்து கரெக்டாக சிங்க் ஆகி வருது. இல்லாட்டி சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் தர வேண்டியதை வந்து இங்கே தர வேண்டியது கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு சைடு மட்டும்தான் கேட்கும். இது இந்த மாடலில் மட்டும் இல்லை, ஜெப்ரானிக்ஸோட ஜெபியான் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் சேம் இஷ்யூஸ் இருந்தது. பட் ஏன்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஜெப்ரானிக்ஸில் இன்னொரு TWS யூஸ் பண்ணேன். அதுலேயும் லைக் அந்த ஆடியோ அதுக்கப்புறம் இந்த டச் இஷ்யூவில் இது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆடியோ அந்த கனெக்டிவிட்டியில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேர் ஆகணும். பட் நான் போய் இனிஷியலாக என் ஐஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரில. பட் ஒரு லைட்டோட வீடியோலாம் நம்ம போட்டிருந்தோம், அதெல்லாம் ஆன் பண்ண உடனே அப்படிங்கிறதுக்குள்ளே கனெக்ட் ஆகும். இத்தனைக்கும் அது ப்ளூடூத் 5.0 தான் இருக்கும். இதில் ப்ளூடூத்
4 இருக்குது. பட் இன்ஸ்டன்ட் பேரிங் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எனக்கு மட்டும் தான் இருக்கான்னு நினச்சி இன்டர்நெட்டில் தேடி பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய யூசர்ஸ் இதே மாதிரி தான் ஃபீட்பேக்ஸ் போட்டிருந்தான். லைக் பேரிங் இஷ்யூ இருக்குது, சரியான ஆடியோ சிங்க் ஆக மாட்டேங்குது, ஏஎன்சி ஒரு சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக இஷ்யூஸ் இல்லை, பட் ஒரு சில இஷ்யூஸ் இதுலேயும் இருக்குது. பட் ஓவரால் ப்ரைஸிங் பாயிண்ட் வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுறது. முக்கியமான ரீசன் என்ன, இது பட்ஜெட் 2500 தான். பட் ஆனால் இதில் கொஞ்சம் லைக் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நான் ரீசெண்டாக மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்பொழுது பார்த்தேன், இதே மாதிரி பிளாக் கலரில் ஒரு பையன் போட்டுட்டு வந்திருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பார்க்குறதுக்கும் இன்னும் நல்லா இருந்தது. ஸோ அந்த பிளாக் வேரியண்ட் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. நான் தான் இது ப்ளூ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அண்ட் ஆடியோ கால்ஸ் லைக் மைக் பொறுத்த வரைக்கும் 10 out of 4 அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஓகேஷான ஒரு கால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ரூம்லேருந்து இதில் கனெக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்காது. ஸோ அதனால் நீங்கள் அவுட் சைட் லெட்ஸே ஒரு ட்ராவல் பண்ணுற டைம்லையோ அந்த மாதிரி விஷயங்களில் பேசுனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மைக்ஸ் கொடுக்காது. பட் இதில் மைக் இருக்குது, ஒரு ஓகேஷான கால்ஸ் பேசிக்கலாம், ஒரு சின்ன குயிக் கால்ஸ் பேசிக்கலாம். இன் சம்மரி இதில் எனக்கு பிடிச்சது வந்து இது குஷன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பேட்ரி லைஃப் எனக்கு தெரிஞ்ச என்னோடய யூஸ்க்கு ஒரு 5 நாள் பேட்ரி லைஃப் இது சாலிடாக தருது. ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, கால்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அண்டு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எனக்கு இருக்குது. முக்கியமாக இந்த பிசியில் கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே இருக்குது. அண்டு இதில் வந்து ஆக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் பிசியில் டேரெக்டாக ஆக்ஸ் கேபிள் வழியாகவும் ப்ளக் பண்ணிக்கலாம், அதையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். சார்ஜிங் ரேப்பிட் சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது லைக் 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 hours சார்ஜ் ப்ளே பேக் இருக்குன்னு. ஸோ அது நான் ஆக்சுவலாக பெருசாக டெஸ்ட் பண்ணல. இனிஷியலாக வாங்கினப்போ மட்டும்தான் டெஸ்ட் பண்ணேன். மற்றபடி நான் ரேண்டமாக எப்போ தேவைப்படுதோ, சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுதோ அப்போ தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை பெருசாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்கல. பட் 2500 இது ப்ரிட்டி டீசென்ட் அண்ட் குட் மாதிரி தெரியுது. பட் போட்டில் இன்னும் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போட்டில் நான் எதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணல. முன்னாடி ஒரு 1000 வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ வேறு எதுவும் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கலாமா, ரிவ்யூ போடலாமா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் இது 2500 ஒரு ப்ரிட்டி டீசென்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஓரளவு நல்ல பேட்ரி லைஃப் வேணும், கால் குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏஎன்சி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு தாராளமாக போகலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கம்யூனிட்டி சேனலில் நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.